வணக்கம். HDFC மிட் கேப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்டை பற்றி பார்க்கலாம். இது ஒரு மிட் கேப் ஃபண்டு. இந்த மாதிரி ஃபண்டில் 3 to 4 years இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் தான் ஹை ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இந்த ஃபண்டோட பெஞ்ச் மார்க்கு 24.97% இருக்குது. 1 இயரில் 50%, 2 இயரில் 30%, 3 இயரில் 32%, 5 இயரில் 25%, 10 இயரில் 23% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இந்த ஃபண்டோட ரிஸ்க் ரேஷியோ பார்க்குறப்ப ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 15.03லையும் பீட்டா 0.9ல் இருக்குது. ஸ்டாண்டர்ட் டிவியேஷனையும் பீட்டாவையும் பார்க்குறப்ப சுமாராக தான் இருக்குது இந்த ஃபண்டுக்கு. இந்த மாதிரி மிட் கேப் ஃபண்ட்லாம் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனும் பீட்டாவும் சுமாராக தான் இருக்கும். இந்த ஃபண்டோட ஷார்ப் ரேஷியோ 1.44ல் இருக்குது. ஸோ எக்ஸலண்ட்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. 69 ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஈக்விட்டியில் 93.21%, அதர்ஸில் 7% இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. மிட் கேப்பில் 52%, லார்ஜ் கேப்பில் 5.57%, ஸ்மால் கேப்பில் 18%, அதர்ஸில் 17% இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எஸ்ஐபி வழியாக இந்த ஃபண்டில் 1000 ரூபா 3 வருஷத்துக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோன்னா 36,000 ரூபாய் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். அதோட கரண்ட் வேல்யூ 58,000 ரூபாயா இருக்கு. 62% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இதோட NAV 164 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஃபண்ட் சைஸு 56,000 கோடி. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.8%ல் இருக்கு. கிறிசல் ரேங்க்ல 4 ஸ்டார் ரேட்டிங்ல இருக்காங்க. மிட் கேப் ஃபண்டெல்லாம் நெஃப்டியோட 101லேருந்து 200க்குள்ள உள்ள ஸ்டாக்ஸில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. லார்ஜ் கேப் ஃபண்டெல்லாம் ஸ்டேபிளாக இருக்கும். மிட் கேப்பில் இருக்க கம்பெனிஸ்லாம் ஸ்டெபிலிட்டி கம்மியாக இருந்தாலும் க்ரோவிங் நல்லாயிருக்கும். மிட் கேப்பில் ஹை ரிட்டர்ன்ஸ் நல்லாவே கிடைக்கும். இந்த மாதிரி மிட் கேப் ஃபண்டில் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்தால் உங்கள் பர்சனல் அட்வைஸரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.